This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தமிழை புளிக்க வைக்காதீர்கள். தப்புக்கு தங்கம் முலாம் பூசாதீர்கள். கவிஞர் வைரமுத்து ஆதங்கம். தப்பும் தவறுமாய் தமிழ் எழுதுகிறார்கள். சரியான எழுத்தை தவறு என்கிறார்கள். நல்ல தமிழ் அறியாவிட்டால் கேட்டு கற்று தெரிந்து தெளியுங்கள் என கவி பேரரசு வைரமுத்து தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் வளர்ச்சித்துறை உள்ளிட்ட அமைப்புகள் தமிழர்களின் அன்றாட தமிழோடு இயங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர் முன்வைத்துள்ளார். இது குறித்து கவி பேரரசு வைரமுத்து தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது: சமூக ஊடகங்களின் நல்ல நகைச்சுவைகளை பார்க்கலாம். தப்பும் தவறுமாய் தமிழ் எழுதுகிறவர்கள் சரியான எழுத்தை தவறு என்கிறார்கள். டா நகரம், ரா நகரம், பொதுலகரம், வகரலகரம் எங்கே ஆள்பட வேண்டும் என்று அறியாதவர்கள் தேவையில்லாத திருத்தம் செய்கிறார்கள். வினைத்தொகையில் வல்லெழுத்து மிகாது என்று அறியாதவர்கள் ஊறுகாய் என்று எழுதி தமிழை புளிக்க வைக்கிறார்கள். நினைவு கூறுதல் என்றே எழுதி பழக்கப்பட்டவர்கள் நினைவு கூறுதல் என்ற சரியான சொல்லாட்சியை தவறென்று சொல்லி தமிழின் கற்பை சந்தேகப்படுகிறார்கள். எலும்புவில் தேய்மானம் என்று எழுதுவது தவறென்று அறிந்தவர்கள் கூட கொழும்புவில் குண்டுவெடிப்பு என்று எழுதுகிறார்கள். வருமொழி வடமொழியாகவே மெல்லழிவாகவே இருப்பின் வல்லெழுத்து மிக தேவையில்லை என்ற பொதுநீதி அறியாதவர்கள் தனது தண்ணீர் தேசம் நாவலில் இத் எங்கே என்று குத்துகிறார்கள். இவர்களோடு மல்லு கட்டுவதை நான் அழகான சண்டை என்றே கருதுகிறேன். எமக்கு தமிழ் சொல்லித் தரும் பணியில் ஈடுபடுபவர்களை பார்த்து நான் கோபம் கொள்வதை கும்பிட்டு சிரிக்கிறேன். நல்ல தமிழ் அறிவியலோடு கேட்டு கற்று தெரிந்து செல்லுங்கள். சரியானதை படிப்பதன் மூலம் தப்புக்கு தங்கம் முலம் பூசாதீர்கள். தமிழ் வளர்ச்சித்துறை, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், தமிழ் வளர்ச்சிக் கழகம், உலக தமிழ் சங்கம் முதலிய அமைப்புகள் தமிழர்களின் அன்றாட தமிழோடு இயங்க வேண்டும்.